நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் உங்களை மீண்டுமாக சந்திக்கத்தக்க தேவன் தந்த கிருபைக்காக தயவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருந்த பிள்ளைகளே அநேக காரியத்தில் உயர்த்துகின்றார் தேவன் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லா வகையிலும் நாம் வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக காணப்படுகின்ற உண்மைதான். ஆனால் கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்குமானால் அந்த வாஞ்சையின் உயர்வு என்ன, பெருக்கம் என்ன என்பதை நாம் தியானிப்போம் வசனத்தின் மூலமாக. இந்த நாளில் அருமையான செய்தியின் தலைப்பு கர்த்தர் மேல் வாஞ்சை. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் சீசர்களுக்கு தரிசனமான அந்த நாள் வாரத்தின் முதல் நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனையை நாம் பின்பற்றக்கூடிய நாளாக வேதத்தின் அடிப்படை நாம் பார்க்கின்றோம். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்பதை பார்க்கின்றோம். எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல் வாஞ்சை இருந்தது என்பதை பார்க்கின்றோம். எலியாவுக்கு இருந்த வாஞ்சை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரோடு அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை தீர்மானத்தை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். காலையும் மாலையும் காகத்தின் மூலமாக அருமையான எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷிப்பதை பார்க்கின்றோம். அது ஒரு வல்லமையான செயல் என்பதை பார்க்கின்றோம். நமக்கு பிரியமுள்ளதெல்லாம் அதற்கு பிடிக்கும், உண்மைதான். ஆனால் உதவி செய்யக்கூடிய காக்காவை நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். இங்கு தேவன் காகத்திற்கு எலியாவுக்கு இறைச்சியை கொடுத்து வரும்படியாக கட்டளையிடுகின்றார். கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ள நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நோவா என்றாலே இளைப்பாறுதல் என்று அர்த்தம் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் அருமையான அந்த 46ஆம் அதிகாரத்திலும் கூட 8வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நோவா ஆதாமில் இருந்து 10ஆம் தலைமுறையான பெத்சலாவின் பேரன் என்பதை பார்க்கின்றோம். லாமோக்கின் மகன். நோவா 500 வயது வரையிலும் இவரை பற்றி ஒன்றும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. நோவாவுக்கு 3 குமாரர்கள் 3 மருமகள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். நோவா காலத்தில் பூமி அக்கிரமத்தில் நிறைந்திருந்தது. நோவா நீதியை பிரசங்கித்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கோம். அவருடைய கிருபை. நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேழையை செய்தார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்தது. 150 நாள் அந்த மழையை தாக்கு பிடிக்க முடியாதது. தேசத்தில் அநேக அழிவுகளை பார்க்கின்றோம். நோவா குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நாம் அறிந்து செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதிலும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் அதில் காணப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதலாக 6, 7 இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்ன எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை ஆகாபை நோக்கி சொல்லுகிறார். பனியும் விவசாயங்கள் உண்டு, சிறு அறுவடை பண்ணலாம். மலைகளிலும் மழை பெய்யக்கூடிய காலங்களிலும் விவசாயங்கள் உண்டு, அது அதிகமான விளைச்சலை அறுவடை பண்ணும் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடிய அருமையான
அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவருமே கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிக மிக அது ஒரு நன்னடத்தையாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதலாக 10 வரை நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் அர்ப்பணிப்பை பார்க்கின்றோம். அரண்மனைக்கு போன அடிமை குலைந்து என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அரண்மனை வாழ்க்கையை மோசே வெறுத்தார். தேசத்திற்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேல் கர்த்தர் மேல் வாஞ்சை காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் மேல மழை பெய்யவில்லை என்பதால் அந்த ஆற்றின் தண்ணீரும் வற்றி போய்விட்டது. தண்ணீரில் 1 ராஜாக்கள் 17 8 முதல் 10 வரை பார்க்கும் பொழுது சாரிபாத்து விதவை வீட்டில் எனக்கு அருமையான தேவச்சனமே விதவை சந்திக்கின்றார். அங்கு பஞ்சங்கள் கொடியதாக காணப்படுகிறது. அவருடைய கரத்தில் இருப்பது ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாங்கள் இதை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் மறிக்க போகின்றோம் என்று சொல்லக்கூடிய வேதனையான அந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். எளிய வார்த்தையின்படி மழை பெய்யவில்லை. எலியா தண்ணீர் குடிக்க ஆறு வற்றிவிட்டது. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். உண்மைதான். தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த விதவை எண்ணெயும் மாவும் அங்கு குறையவே இல்லை என்பதை பார்க்கின்றோம். எலியா விதவையின் மகனை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு தேவ திட்டத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வழிநடத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். எலியா விதவியின் மகனை உயிரோடு எழுப்புகின்றார். அது மட்டுமல்ல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 16 வசனத்தில் பார்க்கும்பொழுது எலியாவுடைய வார்த்தைக்கு உபதியா கீழ்ப்படிந்து ஆகாப் ராஜாவை பார்த்து விவரங்களை சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இடத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்தில் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் காரியங்களை வாய்க்க செய்கின்றார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பாகாலை பின்பற்றாதபடி அழிவுக்கு நேராக செல்லாதபடி அந்த ஜனங்களை வித்தியாசமான பாதையில் கொண்டு போக வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. கர்த்தர் மேல் வாஞ்சை இருந்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்களே மோசே வழிநடத்தும் பொழுது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்க்கும் பொழுது பாம்புகள் கடித்தும் ஏன் முறுமுறுத்தார்கள்? பலியாகிறது எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தப்பித்தது எப்படி நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி ஜனங்கள் பார்த்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த வெண்கல சர்ப்பத்தை கர்த்தருடைய திட்டம் தீர்மானத்தின் பிரகாரம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் மேல் வாஞ்சை. நாம் எதை செய்தாலும் மனிதன் மேல் உள்ள வாஞ்சையை விட கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்குமானால் திட்டமாக தீர்மானமாக தேவன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாதைகளும் அது வித்தியாசமாக காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் வாஞ்சை. எலியாவை பார்க்கின்றோம், நோவாவை பார்க்கின்றோம், பவுலும் சீலாவும் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அனுபவத்துக்கு போகக்கூடிய நிலைகள் தள்ளப்படுகிறது. உண்மைதான். ஆனால் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் இருந்தாலும் கூட அங்கு கர்த்தருடைய வாஞ்சை காணப்படுகிறது. கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்குமானால் மேடு பள்ளங்களோ அக்கனியோ நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக தேவன் வழி நடத்துகின்றார். ஏனென்றால் எனக்கு ஒருவர் உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். என்னை முன்குறித்த தேவன், என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டவர், அவர் என்னோடு ஆளுகை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை பவுலும் சீலாவுக்கும் வித்தியாசம் அந்த விசுவாசம் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருந்தபடினால் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை அனுபவத்தில் பாடி துதிப்பது மிக 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 கடினமானது. சிறைச்சாலை தள்ளப்பட்ட ஒரு மனுஷியோ தன்னை வெறுத்து வேதனையோடு நிந்தையோடு போராட்டத்தோடு இருப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அப்படி அல்லாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தக்க தேவன் கிருபையாக இருந்து உதவி செய்தார் என்பதை பார்க்கின்றோம். சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இங்கு தேவ சித்தம் நிறைவேறுகிறது என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதலாக 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையால் நிலைத்திருந்த எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போகும் நிலை ஏற்படுகிறது. உண்மைதான்.
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பின் வார்த்தைக்கு பயம் ஏற்பட்டு நான் சாக வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி அடையும் உணவும் கொடுத்து மீண்டும் தூதன் தட்டி எழுப்பி சாப்பாடை கொடுத்து அந்த பெலன் 40 நாட்கள் தேவனோடு பர்வதம் மட்டும் நடந்து போனார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை, தேவ திட்டம் இல்லாதபடி ஒன்றுமே வாய்க்காது என்பதை பார்க்கின்றோம். காகம் உணவு அளித்த தீர்க்கதரிசி எலியா சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அல்ல. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன் குறிக்கப்பட்ட அருமையான தீர்க்கதரிசி என்பதை பார்க்கின்றோம். அரண்மனைக்கு போன அடிமை குழந்தை மோசே பார்க்கின்றோம். ஆனால் ஒன்று, அந்த அரண்மனை வாழ்க்கையை அவர் வெறுத்தார் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டம் செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்ற அந்த கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சை விலகாமல் இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்குமானால் தேவ திட்டத்தை நம்மிடத்தில் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திலும் நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்காதே. அவர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆதரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எந்தெந்த தேசங்கள்லையோ எந்த கிராமத்திலேயோ எந்த சூழ்நிலைமையிலும் இந்த அருமையான செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இது ஒரு தெய்வ திட்டம் இல்லாதபடி மலை மேலுள்ள பட்டணமாக அருமையான அந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிப்பு கொள்ளும், அநேக ஜனங்கள் ஆறுதல் அடையும், அநேக ஜனங்கள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கவும், அநேக ஜனங்கள் கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. அருமையான அந்த பாம்பு கடித்தும் வழியாகாமல் தப்புவித்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ கிருபை! எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் தேவன் அதில் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய நாட்களில் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதலாக 27 வரை நாம் தியானிக்கும் பொழுது மிக மிக கருத்தான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், கிருபையான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் மேல் வாஞ்சை நமக்குள் இருக்குமானால், நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்குமானால் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில், காலங்களில், சூழ்நிலைகளில் நான் வெட்கப்பட்டது போல தெரியலாம். ஆனால் ஒன்று, அந்த இடத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்க தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். காடானாலும் மேடானாலும் எந்த சூழ்நிலைமையும் கர்த்தரை நான் வாஞ்சையோடு எக்காலம் ஊதி செபித்து துதித்து அவருடைய நாமத்தையே நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்ற தேவத்திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எத்தனை பிரச்சனைகளை வரலாம் வாழ்க்கையில், உண்மைதான். அதெல்லாம் கடந்து வரத்தக்க தேவன் பலன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. ஒரு சின்ன ஆலோசனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு வீடோ அல்லது காளிமனையோ அது உங்கள் குடும்பமாக பார்த்து அந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் ஒரு அட்வான்ஸு போடும் பொழுது போட்ட பின்பாக நீங்கள் வாஞ்சையோடு, கவனத்தோடு, விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வு இல்லை, வாஞ்சை இல்லை, அதை பணத்தை மீண்டும் ஆயத்தப்படுத்துவதில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து உங்களுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து அது தடையை கொண்டு வருமானால், அதை பத்திரத்தை பதிய முடியாத நிலை ஏற்படுமானால் உங்களுடைய கவனக்குறைவு என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் வாஞ்சை, ஒரு திட்டமோ தீர்மானமோ ஒரு முடிவோ நாம் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல வாஞ்சை காணப்பட வேண்டும். அந்த வாஞ்சை கர்த்தர் மேல் இருக்குமானால் அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் அட்வான்ஸு போடுவது பெரியதல்ல, எக்ரிமெண்ட் ஏற்படுத்துவது பெரியதல்ல, பத்திரத்தை ஏற்ற வேளையில் பதிய நாம் முன்வர வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய சொந்த ஊர் ராஜபாளையம். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் தேவ சமாதான சபை பொன்னோரத்தில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1987 முதலாக 1989 வரையிலும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் ராஜபாளையத்தில் பத்மா ஆஸ்பத்திரி கட்டிய புதுசாக அந்த கட்டி அதை பால் காய்ச்சுகின்றார்கள்.
திறப்புகளை வைக்கின்றார்கள். அதன் எதிர்ப்பக்கமாக ஒரு பேக்கரியை நான் நடத்தி வந்தேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் என் குடும்பத்தார் நடத்தி வந்தோம். பேக்கரி, மைஸ்லாண்டு எல்லாமே இருந்தது. வியாபாரம் மிக மிக அருமையாக காணப்பட்டது, உண்மைதான். அதே நேரத்தில் அந்த இடத்து ஓனர் குருசாமி ராமலிங்கபுரத்தில் இருக்காங்க. அவங்க அந்த குடும்பம் ராமலிங்கபுரத்தில். அப்போ நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடை எனக்கு கொடுத்த அளவு ஒரு 1.5 சென்ட் இருக்கும். 1.5 சென்ட் 2 சென்ட்டுக்குள்ளே இருக்கும். அந்த 2 சென்ட்டுக்குள்ளாக உள்ள நானாகவே சாய்ப்பிறக்கி கடையை வைத்து நடத்துகிறேன். நிலத்து வாடகை கொடுத்து வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக. அவருக்கு ஒரு வேறு சொத்து வாங்குவதற்கோ இல்லை என்றால் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு எனக்கு விட்ட அந்த கடையின் பகுதியை தவிர மற்ற இடத்தெல்லாம் பத்திரத்தை பதிந்து விட்டார். 2 சென்ட் 3 சென்ட் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் அந்த ஒரு போதி இருக்கிறபடினா 2 பக்கம் ரோடு, கணபதியாபுரம் தெரு போகும், மெயின் ரோடு, பஸ் ஸ்டாப்பு, பத்மாவதிக்கு முன் பக்கம் வடக்க பார்க்க உள்ள கடை. வியாபாரம் அருமையாக நடந்தது. அந்த வேலையிலும் கூட ஆண்டுடைய பெரிய கிருபையினால் அட்வான்ஸ் போட்டாச்சு, எக்ரிமெண்ட் ஏற்படுத்தி விட்டோம். 3 மந்த் டைம், இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அந்த நேரம் கிறிஸ்மஸ் இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் என்னுடைய துணைவியார் அம்மா அப்பாவை பார்க்கணும், நம்ம மார்த்தாண்டம் போயிட்டு வரணும் அப்படின்னாங்க. அப்போ நான் இந்த பத்திரத்தை முடிச்சுட்டு போகலாமேன்னு எவ்வளோ நான் சொன்னேன். அதை அவங்க பொறுப்படுதலை. சரி, குடும்பம் தானே, நம்ம அதையும் செய்ய வேண்டும் என்று பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் மார்த்தாண்டம் போனோம். கிட்டத்தட்ட ராஜபாளையம் டு மார்த்தாண்டம் காலையில் அதிகாலையில் 5:30 மணிக்கு நாங்கள் பஸ் இறங்குறோம். 5:30 6 மணி இருக்கும் பஸ் இறங்குறோம். இறங்கி முடிஞ்சதுமே எல்லா இடத்துலையும் சுற்றி வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர் இறந்து விட்டார் என்று. போக்குவரத்தே கிடையாது, நின்றுச்சு வண்டி. எந்த போக்குவரத்து உடனே ஸ்டாப் ஆகிட்டு. ஒரு 5 மணி 5:20 இருக்கும், 5:30க்குள்ளே இருக்கணும். அந்த நாள் முதலாக கிட்டத்தட்ட புதன்கிழமை அதிகாலை நாங்கள் இறங்கிட்டோம். புதன் வியாழன் 2 நாள் வண்டி போக்குவரத்து கிடையாது. இது உண்மை. நடத்தின நாட்கள் 1987 முதலாக 1989 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நடத்தி வந்தோம் கடையை. அப்பொழுது அந்த புதன்கிழமை அதிகாலையில் வந்து இறங்குகிறோம். நாகர்கோவிலுக்கு அடுத்த மார்த்தாண்டம். புதன் வியாழன் 2 நாள் பஸ்ஸு போக்குவரத்து எதுவுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை பஸ் ட்ராவல் பண்ணி ராஜபாளையம் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நான் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். வீட்டுக்கு போக எனக்கு மனசு இல்லை. ஆவியானவர் தூண்டினபடினால் நேரடியாக ரிஜிஸ்டர் ஆகி பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போகும்பொழுது என்னிடம் அட்வான்ஸு பெற்றுக்கொண்ட அருமையான சகோதரன் குருசாமி அவர்கள் வேறு ஒரு நபருக்கு பத்திரத்தை பதிகின்றார்கள். நான் அந்த இடத்துல நின்று பத்திரப்பதிவாளத்தை நான் முறையிடுகின்றேன். என்னுடைய எக்ரிமெண்ட்டை காமிக்கேன். டைம் இருக்குது, யாருன்னு ஒரு 15 நாள் டைம் இருக்குது. அது மூலியம் பத்திரத்தை வேறு நபருக்கு கொடுக்காங்க, முடிக்காங்க இடத்த. எனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கேன் ஒரு 3 வருஷமானு எவ்வளோ சொன்னேன். அப்போ அந்த நாட்களில் தாமன் நோட்டீஸ் கொடுங்க ஐயா, பத்திரத்தை பதிகிறத நாங்கள் தாமதப்படுத்த மாட்டோம், பத்திரத்தை பதிஞ்சிடுவோம், உங்களுடைய பிரச்சனையை முடிச்சுட்டு வந்த பிறகு தான் பத்திரத்தை நாங்கள் வாபஸ் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நடந்தது. பத்திரத்தை பதிஞ்சு முடித்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களை நான் கவனத்தை திருப்பவில்லை. வாஞ்சை இல்லை என்றால் அநேக காரியங்களை இழந்து விடுவோம் என்ற திட்டத்தை, தீர்மானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாஞ்சை, எதிர்பார்ப்பு, தீர்மானம், திட்டம், அந்த வாஞ்சை இல்லை என்றால் நமக்கு மேலும் மேலும் மன உளைச்சலை அதிகமாக்கும். கடைசியாக நான் பார்க்கும் பொழுது சில நாட்கள் கடந்தது. நான் கொடுத்த இந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்தாங்க. இடம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை நான் கேட்டு கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருந்தால் என்னுடைய மனைவியின் வார்த்தை நான் கேட்டிருக்க மாட்டேன். கர்த்தர் மேல் வாஞ்சையாக ஆலோசனை கேட்காதபடினால் இந்த நாளில் அந்த ஒரு 1.5 சென்ட் பத்மாவதிக்கு முன்னால் வாங்குகிற முகப்பில் மெயினில் வாங்குறா இருந்தால் முடியுமா? அவங்களால நிச்சயமாக முடியாது. கிட்டத்தட்ட நல்ல அகலம், கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலம், 30 அடி நீளம்னு நினைக்கிறேன். அது மிக மிக ஒரு வேதனை கொண்ட வேலையாக காணப்பட்டது. இழந்து விட்டோமே என்று. ஏனென்று இன்றும் நான் அதை நினைப்பது உண்டு. ஒரு பேக்கரிக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு வீடு கட்டவோ சபைக்கோ எல்லாமைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இழந்த பின்பாக தான் அதோடைய உணர்வு எனக்கு புரிகிறது. ஆகையால் எல்லா வகையிலும் நீங்கள் வாஞ்சியாக இருக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் எந்த இடத்துல நம்ம வாஞ்சியாக இருக்கின்றோமோ அந்த வாஞ்சை
கர்த்தருடைய திட்டமாக இருக்குமானால் அந்த வாஞ்சையை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். வாஞ்சை கர்த்தர் மேல் வாஞ்சையாக நாம் இருக்கும்போது தேவன் ஒருபோதும் வெட்கப்படவே மாட்டார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக உங்களை ஒவ்வொருவரையும்.